இது என்ன வீடியோன்னு டைட்டிலும் தம்ப்நெயிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் சொல்றேன், Realme ஸ்மார்ட் வாட்சோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி Realme பிராண்டட் குப்பையா லான்ச் பண்ணாங்களா, அந்த மாதிரி மொக்கையா இருக்கா இல்ல உண்மையிலே நல்லா இருக்கா? இதோட விலை வந்து 4000 ரூபாய். இந்த 4000 ரூபாய்க்கு இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுல என்ன குறை இருக்கு, என்ன நிறம் இருக்கு, இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற எல்லாத்தையுமே பிரிச்சு மேய போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கா, அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்றத மறக்காம எல்லாருமே பண்ணிக்கோங்க. சரியா நோட்டிபிகேஷனும் போக மாட்டேது. இந்த மாதிரி என்ன வீடியோ சொன்னாலும் நீங்க டக்குன்னு மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மறக்காம அதை மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய ஸ்மார்ட் வாட்ச் ஒரு ரிவ்யூ வந்து பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைமா Realme ல இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது நமக்கு ரிவ்யூக்கு சென்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் லான்ச் ஆகல, இது கூட ஒரு டிவியும் லான்ச் ஆச்சு. அதோட வீடியோ சீக்கிரமே பாப்பீங்க. எத்தனை பேர் எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத இங்க போய் ஓட் பண்ணுங்க. அது கூட ஒரு இயர்போன், அது போக ஒரு பவர் பேங்க் வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட ஒப்பீனியன் எல்லாமே நான் கடைசியில் இந்த வீடியோ கடைசியில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கையில இருக்க இந்த Realme ஸ்மார்ட் வாட்ச் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்தலாம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாக்ஸ்ல இருந்து எங்க இருந்து ஆட்டையை போட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்றது உங்களுக்கே புரியும். சோ அது என்னன்னு தெரிஞ்சுனா சொல்லுங்க. சோ பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நீட்டமான பாக்ஸ்ல Realme ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு போட்டு இந்த வாட்சோட பிக்சர் போட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்தோம்னா கீ ஃபீச்சர்ஸ், அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே தான் உள்ள சொல்ல போறேன்ல. இப்போ இந்த கவர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணோம்னா மேலவே பார்த்தோம் அப்படின்னா Realme ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஸ்மார்ட் வாட்ச். இதை ஆன் பண்ணி ஓரமா வச்சிருவோம். அதுக்கு அடியில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. சோ வேணும்ன்றவங்க படிச்சு பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்மளோட வீடியோ ஃபுல்லா பார்த்து இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து கடைசியா ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நம்மளோட வாட்சை மேல வச்சாலே போதும், சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட வயர்லெஸ் சார்ஜிங் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனா வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, மேக்னெட்டிக் தான். இப்போ இந்த Realme ஸ்மார்ட் வாட்ச் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் Realme ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பேண்ட் லான்ச் பண்ணாங்க. அது வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, யாரும் கண்டுக்கிறவும் இல்ல, அந்த அளவுக்கு ஒர்த்தாவும் இல்ல. இதான் உண்மை. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கா இல்ல உண்மையிலேயே நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் குவாலிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வர நிறைய ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்க அதே டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா குவாலிட்டி பார்த்தோம்னா இந்த பிரைஸ்க்கு உண்மையிலேயே நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராப்போட குவாலிட்டியா இருக்கட்டும், வாட்ச் ஹெட்டோட குவாலிட்டியா இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா இருக்கு. பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதே பிரைஸ்ல இருக்க Amazfit மிச்ச ஸ்மார்ட் வாட்சை கம்பேர் பண்றப்ப ஓரளவு நல்ல காம்படிஷன்லயே கொண்டு வந்திருக்காங்க. ஓரளவு குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ராப் பார்த்தோம் அப்படின்னா ரிமூவபிள், நம்மளுக்கு பிடிச்ச ஸ்ட்ராப் வந்து போட்டுக்க முடியும். இவங்களே எக்ஸ்ட்ரா ஒரு 3 கலர்ல ஸ்ட்ராப் லான்ச் பண்ணிருக்காங்க. வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் Black கலர்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச கலரை வாங்கணுமா? என்னடா உங்களோட கான்செப்ட்? நான் எதுக்குடா ஃபர்ஸ்ட் பிடிக்காத கலரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச கலர் ஸ்ட்ராப் வாங்கணும் அப்படின்றதா இருக்கு. லான்ச் பண்றது பண்றாங்க, கம்பெனிக்காரங்களே தான் பண்றாங்க. சோ எல்லா கலர் ஸ்ட்ராப்லயும் லான்ச் பண்ணிட்டு டைரக்டா விட்டுருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இதான் என்னோட ஒப்பீனியன். இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்க. இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல 1.4 இன்ச்ல ஒரு கலர் டச் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே டச்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சில விஷயங்கள் வாட்ச் ஆன் பண்றது அண்ட் பேக் வர்றது இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க சைட்ல. அதுல அந்த எல்லோ சிம்பிள் கொடுத்துருக்காங்க Realme அப்படின்றத காட்டணுமா. அண்ட் இந்த டிஸ்ப்ளே கீழே பாத்தீங்க அப்படின்னா லைட்டா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி Realme அப்படின்ற அவங்களோட பிராண்டிங் போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தோம்னா ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கு அண்ட் ஸ்ட்ராப் இதெல்லாம் பார்த்துட்டோம். அண்ட் வாட்ச் ஆன் பண்ணணும் பாத்தீங்கன்னா டைரக்டா ஆன் ஆகாது. Realme லிங்க் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை சிங்க் பண்ணா மட்டும் தான் வாட்ச் வந்து ஆன் ஆகும். சோ ஆன் பண்ணனும் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வாட்ச் ஃபேஸ் எல்லா வாட்ச் மாதிரி மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 10-12 வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த 12 வாட்ச் ஃபேஸ் தான் இருக்காங்க. இன்னும் 100க்கு மேல வாட்ச் ஃபேஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன் கேஸ் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ட்விட்டர்ல அப்டேட் பண்றேன், மறக்காம அங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கூட இந்த மாதிரி வந்துச்சு வரல அப்படின்றத அப்டேட் பண்ணி வைக்கிறேன். வாட்ச் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்ச் ஃபேஸ்லயே நம்மளோட எவ்வளவு கேலரி பேன் ஆகுது, எவ்வளவு ஸ்டெப் வந்து நடந்துருக்கும், நம்ம ஹார்ட் ரேட் இப்போ ரியல் டைம்ல எவ்வளவு இருக்கு, டேட் டைம் வெதர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த வாட்ச் ஃபேஸ்லயே பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5-6 வாட்ச் ஃபேஸ் வாட்ச்லயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா மாத்தணும் அப்படின்னா அந்த ஆப்ல தான் போய் மாத்த முடியும். அதுக்கான ஆக்சஸ் எல்லாமே அந்த ஆப்ல தான் இருக்கு. அப்டேட் வந்தாலும் அந்த ஆப்ல தான் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா அவங்க சொன்ன 100 அது வந்தாலும் அந்த ஆப்ல தான் வரும். இந்த வாட்ச்ல 100 வந்து மாத்த முடியாது. சோ இதுக்கு அடியில பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா ஒரு 14 ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமா. ரன்னிங், ஜாக்கிங், வாக்கிங், கிரிக்கெட், ஃபுட்பால், பாஸ்கெட் பால் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓவராலா பாத்தீங்கன்னா நம்மளோட கேலரிஸ் எவ்வளவு பர்ன் ஆகுது, அதே மாதிரி எவ்வளவு ஸ்டெப் நடந்திருக்கும், இது எல்லாத்தையுமே தான் ஓவராலா கால்குலேட் பண்ண போது இது எல்லாத்துக்குமே தனித்தனி ஒர்க் அவுட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து நம்மளோட பிளட்ல ஆக்சிஜன் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாமா. இது 95 to 98 தான் எனக்கு காட்டுச்சு. அடுத்து எல்லா ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்க அதே ஃபீச்சர் ஹார்ட் ரேட்டும் இதுல கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் ரியல் டைமா எப்பயுமே செக் பண்ணிக்கிற முடியும். ரியல் டைமா என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்மளோட வாட்ச் ஃபேஸ்லயே வந்து காமிக்குது. இந்த ஹார்ட் ரேட் பாக்குறது அண்ட் பிளட்ல இருக்க ஆக்சிஜன் பாக்குறது இந்த ரெண்டுமே மெடிக்கல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க பார்த்தா எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குமோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அக்யூரசி இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா இது இருக்குல்ல அப்புறம் எதுக்கு அது அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ இது ஓரளவு அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலா ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்துலயுமே
கிட்டத்தட்ட அக்யூரேட் அவங்க சொல்கிறதா இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக இருக்குன்றாங்க. ஓரளவு எல்லாமே ஓகே தான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப், நம்ம எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு தூங்குறோம், எவ்வளோ டீப்பாக தூங்குறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுமா. அடுத்து மியூசிக் கண்ட்ரோல், நம்மளோட மொபைலோட அந்த ரியல்மி லிங்க் அப்படின்ற ஆப்போட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மியூசிக் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃபார்வர்டு, பேக்வர்டு, வால்யூம் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது எங்கே முக்கியமாக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்முக்கு போகிறோம், ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒரு வால்யூம் அப் பண்ணுறதோ டவுன் பண்ணுறதோ, அடுத்த சாங் மாற்றணும் அப்படின்னா ஃபோனை எடுத்து மாற்றணும். அதுக்கு நம்மளோட ப்ளூடூத் இயர்ஃபோனை நம்மளோட ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டு வாட்ச்லேயே எல்லா பாட்டையும் மாற்றிக்கிற முடியும். வால்யூம் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நேரங்களில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் சில நேரங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்லாம் கொஞ்சம் அவுடேட்டட், எதுக்குடா கொண்டு வந்தாங்க அப்படின்னு இருந்துச்சு. கேமரா, அப்போ இந்த வாட்சில் கேமரா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. கேமராவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைலோட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ப்ளூடூத் வழியாக நம்மளோட கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பட்டனை டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்னாப் எடுத்து கொடுக்கும். இல்லை வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், இல்லை ஓவராலாக வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து ஓடி வந்து ரெக்கார்டை போட்டுவிட்டு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் டக்குன்னு வந்து ஸ்னாப் எடுக்கிறது யூஸ் ஆகும், வீடியோக்கு யூஸ் ஆகும். ஆனாலுமே இப்போ வர்ற எல்லா மொபைல்லையுமே ஒயிட் ஆங்கிளில் செல்ஃபி கேமரா வந்தது. ஸோ ஒயிட்லேயே வீடியோ எடுத்துக்கிற முடியும், செல்ஃபியில் பிளாகிங் மாதிரி. சோ இப்பெல்லாம் இந்த ஃபீச்சர் தேவையா அப்படின்னு இருக்கு. சோ இந்த ஃபீச்சர் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்க. தேவையா, சும்மா கொடுத்துருக்காங்களா, எதுனாலும் சொல்லுங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஃபைண்ட் மை ஃபோன். இன் கேஸ் நம்மளோட ஃபோனை எங்கேயோ மறந்து வச்சிட்டோம், ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கோம், நம்மளோட வாட்ச் வந்து நம்மளோட ஃபோனோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னு கொடுக்குறப்ப நம்மளோட ஃபோன் சைலண்ட்ல இருந்தாலும் ரிங் ஆகும். ஸோ ஃபைண்ட் மை ஃபோன் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இன் கேஸ் வாட்ச் எங்கேயாவது வச்சிட்டோம், ஃபோன் நம்ம கையில் இருக்கு அப்படின்னாலும் அதை வைப்ரேட் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வைப்ரேஷன் பத்தி முக்கியமா பேசி ஆகணும். ஸோ இதுவரை நான் யூஸ் பண்ணதிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா இதுதான். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஹாப்டிக்கை வந்து ரொம்ப மீடியமா, லைட்டா, இல்ல ரொம்ப ஹார்டா நம்மளால வச்சுக்கிற முடியும். வைப்ரேஷன் சூப்பரா இருக்கு. அதுலயும் முக்கியமா நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் கால்லாம் நம்மளோட போன்ல வந்து அப்படின்னா நம்மளோட வாட்ச்ல இன்டிமேட் பண்ணும், நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பரா இருக்கு. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வரும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் என்னென்ன ஆப்லாம் சூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லா ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இந்த பேர்லேருந்து இந்த மெசேஜ் வருது அப்படின்னு இருக்கும். ரீட் அப்படின்னு கொடுத்தோம்னா அது என்ன மெசேஜ் அப்படின்றத நம்மளால ஃபுல்லாகவே ரீட் பண்ண முடியாது. ரீட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டிலீட் ஆயிடுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன அப்படின்றது சாஃப்ட்வேரில், அதாவது அவங்களோட ஆப்லஸில் ஒரு சில பக் இருக்குது. இன்னும் சில அப்டேட்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்து பேசலாம். கால் வருமா ப்ரோ, இதில் கால் பேசலாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். சோ கால் வந்து வரும், இந்த மாதிரி நம்பர்ல இருந்து கால் வருது அப்படின்றத மட்டும் இன்டிமேட் பண்ணோம். சோ அதை சைலண்ட் ஆக்கிக்கலாம், இல்ல கட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல மைக்கும் கிடையாது, சிம்மும் போட முடியாது, எந்தவித ஆப்ஷனும் கிடையாது. கால் இதுல பேச முடியாது. கால் வருது அப்படின்ற இன்டிமேஷன் மட்டும் பார்த்துக்கலாம், மிச்சப்படி இதுல எதுவும் கிடையாது. அடுத்த அலாரம் ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி பேசிக்கான ஐட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னா, ப்ரோ அலாரம் அடிச்சா சவுண்ட் கேட்குமா அப்படின்னு கேட்பீங்க. சவுண்ட் கேட்காது, வைப்ரேஷன்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இதுல சவுண்டுக்கான எந்த விஷயமும் உங்க கொடுக்கல. இதுக்கடியில் பார்த்தோம்னா வெதர் இன்னைக்கு மட்டும் இல்லாம அடுத்த 3 நாளைக்கு என்னென்ன வெதர் காட்டும் அப்படின்றது எல்லாத்தையுமே லைவா காட்டும். இது எல்லாமே நம்மளோட போனோட சிங்க் பண்ணி தான் காட்டும். டைரக்டா அதுல வந்து வெதர் செக் பண்ணாது. சோ போன்ல என்னென்ன வெதர் காட்டுதோ அதை டைரக்டா இங்க சிங்க் பண்ணி இங்க நம்மளுக்கு வெதர் காமிக்கும். அதுக்கடியில செட்டிங்ஸ். சோ செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா டைம் சேஞ்ச் பண்றது, டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் சேஞ்ச் பண்றது, அது போக வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ச் ஃபேஸோட இந்த சைஸ் லைட் பண்ணோம் அப்படின்னா டு நாட் டிஸ்டர்ப் மோட், டேட், டைம், பிரைட்னஸ், லைட் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்மளோட வாட்ச்ல வந்து பேட்டரி கம்மியா இருக்கு, வாட்ச் ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்னா லைட் மோட் ஆன் பண்ணோம்னா ஜஸ்ட் டேட், டைம், எவ்வளவு பேட்டரி இருக்கு இது மட்டும் தான் காமிக்கும். இந்த மாதிரி ஒரு லைட் மோட் கொடுத்திருக்காங்க. யூசுவலா நான் யூஸ் பண்ண நிறைய ஸ்மார்ட் வாட்ச்ல இந்த மாதிரி லைட் மோட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதுல கொடுத்திருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அண்ட் மேல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஆனா அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லா ரீட் பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். மிச்சபடி அதுல எந்த யூஸும் கிடையாது. இன்கேஸ் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னாலும் அடுத்தடுத்து ஸ்லைட் பண்ணி பார்க்க முடியல. ஸோ ஆப்பையும் இன்னும் சில விஷயங்களை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றதான் கேட்டுக்கிறேன். இது ரியல்மி கம்பெனிக்காரங்கிட்டே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்கு, சீக்கிரமே பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்னா. ஏதாவது சரியாச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ட்விட்டர்ல அப்டேட் பண்றேன், அங்க போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த சைட்ல ஸ்வைப் பண்ணோம்னா வெதர், எவ்வளவு நேரம் தூங்கணும், அது போக ஸ்டெப் கவுண்ட், ஹார்ட் ரேட் மானிட்டர், எவ்வளவு ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி எல்லாமே காமிக்கும். ஸோ ஓவராலா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்க ஃபீச்சர்ஸ் இதுதான். இதுக்கு ஒரு ஆப்பும் கொடுத்துருக்காங்க, ரியல்மி லிங்க் அப்படின்னு. இந்த ஆப்போட நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே இன்னும் டீட்டெயிலாக தெரியும். ஒவ்வொரு வாரமும் அதில் இருக்க எல்லா நாளும் எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கும், எவ்வளோ கேலரிஸ் பேனா இருக்கு, நம்மளோட ஹார்ட் ரேட் எந்த அளவுக்கு இருந்துச்சு, பிளட்ல இருக்க அந்த ஆக்சிஜன் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ற எல்லா டேட்டாவுமே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில விஷயங்களும் ஆக்சஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அதையும் செட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணும், நான் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ கூட எனக்கு ரிமைண்ட் பண்ணுது, இருங்க நான் தண்ணி குடிச்சுக்கிறேன்.
சத்தியமா வீடியோக்கு சொல்லணும்லாம் சொல்ல, உண்மையிலேயே 1 hour ஒன்ஸ் வச்சிருந்தேன், கரெக்டாக வந்துச்சு, தண்ணியை குடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்க, எந்திரிச்சு நடடா அப்படின்ற மாதிரி சொல்லணும். இல்லை ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருந்தேன் அப்படின்னா உன்னோட எனர்ஜி எல்லாமே வீணாகிட்டு இருக்கு, நீ கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லும். அண்ட் ஆப் நோட்டிஃபிகேஷன், என்னென்ன ஆப்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வரணும், கால் நோட்டிஃபிகேஷன் வரணுமா அப்படின்ற நிறைய விஷயத்தை இந்த ஆப்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல IP68 ரேட்டிங் இருக்கு. தண்ணி பட்டாலோ, தண்ணியில் நனைஞ்சாலோ, தண்ணிக்குள்ள போட்டாலோ எதுவுமே ஆகாது. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லா சார்ஜ் ஆகுதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஆகுது. ஃபுல்லா சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதிகபட்சமா 7 நாள் வரும் அப்படின்னாங்க. ஒரு 5-6 நாள் கிட்ட வந்துச்சு. இப்போ நான் ஒரு வாரமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு வாரத்தில் இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா 16% இருக்கு. ஓரளவு நல்ல பேட்டரி தான். 1 டைம் தான் சார்ஜ் போட்டிருக்கேன். அண்ட் என்னோட ஃபோனோட எப்பயுமே கனெக்டில் இருக்கும். அப்படி பார்க்குறப்போ ஓரளவு நல்ல பேட்டரியாக தான் இருக்கு. மேபி மொபைலோட கனெக்ட் பண்ணல அப்படின்னா இன்னும் பெட்டரான பேட்டரி லைஃப் இருக்குமோ என்னமோ. அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ வேணும் அப்படின்னா உங்களுக்கு கேளுங்க, கண்டிப்பாக முடிஞ்சு அப்படின்னா போடுறேன். அதில் அதை பற்றி அப்போ பேசலாம். ஸோ ஓவராலாக இந்த ரியல்மி ஸ்மார்ட் வாட்சில் இருக்க நல்லா இருந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன எல்லாமே என்னப்பா நல்லா இல்லை, என்னெல்லாம் குறையப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ இந்த ரியல்மி லிங்க், அதான் என்னோட ஃபோனோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து கனெக்ட் ஆக மாட்டேது. இது இந்த ஃபோன் ப்ராப்ளமா இல்லை இந்த வாட்ச் ப்ராப்ளமான்னு தெரியல. ரீஸ்டார்ட் பண்ணாதான் திருப்பி வந்து கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி இஷ்யூ நான் பார்த்தேன். இது அப்பப்போ நடக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இது iOS-க்கு சப்போர்ட் கிடையாது. ஸோ உங்கள் கையில் ஆப்பிள் ஃபோன் இருக்குது அப்படின்னா இந்த வாட்ச் வாங்கினீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து சீக்கிரமே வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்பை. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆப்பிள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது அப்படின்னா அதை ஸ்லைட் பண்ணி படிக்கவோ, இல்லை வேற ஒரு ஆப்லேருந்து மெசேஜ் வருது, மல்டிபிளாக வருது அப்படின்னா அதை அடுத்தடுத்து ஸ்லைட் பண்ணி என்னால் என்னென்ன ஆப்லேருந்து வந்துச்சு அப்படின்றத பார்க்க முடியல. இது மேபி அப்டேட் தருவாங்களா அப்படின்றத தெரியல. இதை பற்றி கம்ப்ளைண்டும் பண்ணிட்டேன், பார்க்கலாம் அப்டேட் வருதா அப்படின்றத. அண்ட் பயங்கரமாக காண்டாக்குனது, ஃபர்ஸ்ட் பிளாக் கலரில் ஸ்டாப் வாங்குங்க, அதுக்கப்புறம் வேணும்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அந்த கலரில் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்க கம்பெனியோட ப்ராடக்ட் தான். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரே நேரத்தில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஸ்மார்ட் வாட்சோடய லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த 500 ரூபா எனக்கு மிச்சம் தான். ஸோ அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட சஜஷன். கடைசி அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4000 ரூபாய். இந்த 4000 ரூபாய்க்கு ரியல்மி ஸ்மார்ட் வாட்சா வாங்கலாமா ப்ரோ, ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் இருக்க குறைகள் நிறைகள் ரெண்டுமே நான் சொல்லிட்டேன். ஏன்னா இதே பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா அமேஸ்பீட் பிப் லைட் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. அதை கம்பேர் பண்றப்ப உண்மையிலே நல்லா இருக்குமா தான் எனக்கு தோணுது. ஒரு சில சாஃப்ட்வேர் அப்டேட், அந்த ஆப், இந்த மாதிரி சில விஷயங்களை அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் அப்படின்றதான் என்னோடது. ஸோ மிச்சபடி இந்த ஸ்மார்ட் வாட்ச் உண்மையிலே ஒர்த் தான். யாராவது ட்ரை பண்றதா அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பா தெளிவுபடுத்திடுவோம். ஒரு 4000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்பா அப்படின்னு நினைக்கிற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதை வாங்கலாமா வேணாமா, நம்மளுக்கு சூட் ஆகுமா அப்படின்றத நீங்களும் அவரும் முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ரியல்மி டிவி, ஸோ அது வந்துகிட்டே இருக்கு, ஆன் த வே. வந்ததுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு MI டிவியை கம்பேர் பண்ணுறப்ப நல்லா இருக்கு, உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்களா. ஏன்னா மீடியா டெக் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பட்ஸ், அதாவது ஏர் நியோ அப்படின்ற ஒரு லைட்டர் வெர்ஷன் வந்து விட்டுருக்காங்களா. அதுவும் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஸோ அனுப்புனாங்கன்னா ரிவ்யூ பண்ணுவோம். எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிவ்யூ பண்ணுறேன், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ரியல்மி பவர் பேங்க் 2. இதில் தான் லைட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். ஏன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணும் அப்படின்றாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. இன்கேஸ் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த 3 ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எந்த ப்ராடக்ட்டோட பேர் அதிகமாக வருதோ எப்பயும் போல அந்த ப்ராடக்ட்டை சீக்கிரமே ரிவ்யூ போடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு செம்மையான ப்ராடக்ட். அது என்ன ப்ராடக்ட்னு இப்போயே கையில் எடுத்து காமிக்கிறேன். யாருக்காவது இது என்னன்னு தெரிஞ்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பா.